தாராபுரத்தில் உழவர் சந்தை விவசாயிகளுக்கும் தரைக்கடை வியாபாரிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணா நகரில் அமைந்துள்ள உழவர் சந்தைக்கு தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான விவசாயிகள் காலை 4 மணி முதல் விளைபொருட்களை கொண்டு வந்து அவரவர்களுக்கு உரிய இடத்தில் அமர்ந்து வியாபாரம் செய்து வந்தனர். இவர்களுக்கு போட்டியாக வியாபாரிகளும் உழவர் சந்தை அருகே பொள்ளாச்சி சாலையோரத்தில் கடைகள் வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். விவசாயிகள் கொண்டு வரும் காய்கறிகளில் பாதி அளவு கால்நடைகளுக்கு போட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதை அடுத்து சாலையோர கடை வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வேளாண்மை துறை உதவி இயக்குநர் வெங்கடாச்சலத்திடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவலை அறிந்து வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியும் விவசாயிகள் அதனை ஏற்கவில்லை. ஏற்கனவே கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவின்படி தற்காலிக கடைகளை அகற்ற வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். மேலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் போராட்டம் காரணமாக உழவர் சந்தைக்கு வந்த பலர் காய்கறிகள் வாங்காமல் திரும்பிச் சென்றனர். இதனால் சுமார் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காய்கறிகள் தேக்கமடைந்தன.